ஹாய், ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா? ஸோ வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்தோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட பிசினஸ் பேக்ஸ் புக்ல சாப்டர் 1ல இருக்கிற ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம தனியா பார்க்க போறோம். ஸோ கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவா போயிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸையும் கன்சிஸ்டன்சியும் நான் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம வந்து கன்சிஸ்டன்சி போலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சம்மா பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரேங்க்னா என்னன்றத பார்க்கலாம். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்களேன். The rank of a matrix A is the order of the largest non-zero minor. ஸோ இததான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட மைனர் வந்து எப்ப நான் ஜீரோவா இருக்குதோ, அப்பதான் நான் வந்து என்ன பண்ண முடியும்? ரேங்க்ன்றதையே நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ரேங்க்க வந்து என்ன சொல்லுவேன் நானு? ரோ ஏன்னு சொல்லி எழுதுவேன். ஸோ அத அப்படிதான் வந்து டினோட் பண்ணணும். இன் அதர் வேர்ட்ஸ் இது இன்னும் நம்ம எப்படி சொல்லலாம்னா, a positive integer r is said to be the rank. அதாவது நான் வந்து ஆர்ன்னு சொல்லி இருக்கிறத நான் வந்து என்ன சொல்லலாம்? நான் ரேங்க்ன்னு எப்ப சொல்ல முடியும்னா, ஆஃப் அ நான் ஜீரோ. இது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயுமே நான் ஜீரோன்றது ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா, என்னோடது வந்து 0 ஆயிடுச்சுன்னா, என்னால வந்து அந்த இடத்துல ரேங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நான் ஜீரோவா இருந்தா மட்டுமே தான் நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து நான் ரேங்கே கண்டுபிடிக்க முடியும். இஃப் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் மைனர், அட்லீஸ்ட் ஒரு மைனராச்சும் இருக்கணும் ஆஃப் ஆர்டர் ஆர். ஸோ விச் இஸ் நாட் ஜீரோ. ஸோ என்ன பண்ணணும்? என்னோட ஆர் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப, என்னோட ஆர்ன்னு இருக்கிறப்ப என்னோட மைனர் வந்து எப்படி இருக்கணுமா? அட்லீஸ்ட் ஒரு மைனராச்சும் இருக்கணுமா? அதே மாதிரி எவ்ரி மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஜீரோ. ஸோ என்னோட ரேங்கை விட தாண்டி போறப்ப, என்னோட ஆர்டர் வந்து ரேங்கை விட தாண்டி போறப்ப, அப்போ இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற மைனர் வந்து என்ன ஆயிடுமா? ஜீரோன்னு சொல்லி ஆயிடுமா? அதைத்தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சம் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் ரேங்க்குக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட புக்ல எங்கெல்லாம் வந்து நோட் குடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்களோ, அத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா, கண்டிப்பா வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து அது உங்களுக்கு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத வந்து விட்றாதீங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து நோட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்களோ, அங்க வந்து இருக்கிறத எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கணுமா? கண்டிப்பா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 தான் இருக்கணுமா? ஸோ ஒண்ணு 0வா இருக்கணும். இல்லன்னா 0வ விட கிரேட்டர் தானா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த ரேங்க்ன்றத நீங்க எங்க இருந்து எடுத்து எழுதுறீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் மேட்ரிக்ஸோட ஆர்டர வச்சு தான் எழுதுறீங்க. ஸோ எங்கேயுமே ஆர்டர் வந்து எனக்கு வந்து 0 விட லைக் என்ன சொல்றது? அத விட கம்மியா இருந்ததில்ல. நெகட்டிவ்ல போனதில்ல. அதனால உங்களோட ரேங்க் எப்பயுமே வந்து 0வா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இஃப் A இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் M/n மேட்ரிக்ஸ். அதாவது என்கிட்டக்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது ஏன்னு சொல்லிட்டு, அதோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குதுன்னா வந்து M/nன்னு சொல்லி இருக்கிறப்ப, என்னோட ரேங்க்க வந்து நான் வந்து எப்படி சொல்லணுமா? அந்த ஆர்டர்ல. அந்த ஆர்டர்ல M/nன்னு சொல்லியிருக்கலாம். அதாவது ரோ, காலம்ன்னு. இந்த ரோ அண்ட் காலம்ல எது வந்து இருக்குதுன்னே மினிமமா இருக்குதோ, அதுதான் வந்து என்னவா இருக்க முடியும்? என்னோட ரேங்க்கா இருக்க முடியும். அதுவுமே வந்து எப்படி? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். அப்ப என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்கலாமா? ஒண்ணு இதுல வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ மினிமம் வந்து என்னது 2வா? ஸோ அப்ப என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்கணும்? ஒண்ணு 2வா இருக்கலாம். இல்லன்னா 2வ விட கம்மியா இருக்கலாம். ஸோ அப்ப 2வ விட கம்மியானா என்னென்ன இருக்கலாம்? 1 இருக்கலாம். இல்லன்னா 0வா இருக்கலாம். அதத்தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. 0வ விட கம்மியா இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம்ல. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ வந்து நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க. அதே மாரி ரேங்க் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணுமா? 0வா தான் இருக்கணுமா? தென் ரேங்க் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த நான் சிங்குலர்ன்ற வேர்ட நம்ம வந்து ஏற்கனவே வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்திருக்கோம். ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல நான் சிங்குலர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். என்னோட பர்ட்டிகுலர் மேட்ரிக்ஸ நான் எப்ப நான் சிங்குலர் சொல்லுவேன்னா, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டூ 0வா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தான் நான் என்னன்னு சொல்லுவேன், அத நான் சிங்குலர் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டுமே தான் என்னால என்ன பண்ண முடியும்? ரேங்க்ன்றத கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அதாவது ஈக்குவல் டூ 0 ஆயிடுச்சு. என்னோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா, என்னால என்ன பண்ண முடியாது? ரேங்க்ன்றத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு ஸ்டெப் வந்து நம்ம அடுத்து எடுத்து வைப்போம். என்ன அப்படின்னா, அதோட ஆர்டர வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுவோம். அதோட இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது. அது அந்த ஆர்டர்ல இருக்கிறப்ப எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டூ 0 ஆயிடுச்சு. அதாவது அது வந்து சிங்குலர் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? ரேங்க் வந்து இங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டரான 2/2க்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி 2/2ல வந்து ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னன்றத பார்க்கணும். அதாவது என்னது 1/1. அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து நீங்க செக் பண்ணுவீங்க. ஸோ இது உங்க சம் வரப்ப இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் உங்களுக்கு அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எப்படியாச்சும் வந்து ஈக்குவல் டூ 0 வரக்கூடாது அப்படின்ற மாரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆர்டரா கம்மி பண்ணிட்டே போவோம். அப்ப என்னோட ரேங்க்கும் வந்து என்ன ஆகும்? கம்மியாயிட்டே வரும். ஸோ ஆரம்பத்துல 3/3 இருந்தப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்கும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன்.
லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பேனா. ஸோ 3/3ல அது வந்து வரல அப்படின்னா என்ன பண்ணணும், ரோ ஆஃப் ஏ வந்து 3க்கு வந்து ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டருக்கு போயிடணும் 2/2க்கு. அப்ப நான் என்ன சொல்லலாம், ரோ வந்து எப்படி இருக்கலாம்னு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் அன்டில் உங்களோட டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ இது கடைசியா 1/1 வரைக்கும் கூட வரும். எப்படின்னா ஒரு எலமெண்டா நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து செக் பண்ணி பார்ப்பேன். அதுல ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காச்சும் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்னோட மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ சம் பார்க்கலாம், இன்னும் நல்லா புரியும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு நேம் கொடுங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஏ ஈக்குவல் டு சொல்லி இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நான் நேம் கொடுக்குறேன். ஸோ 1 5 3 9. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸா இருக்குது, என்ன ஆர்டர்ல இருக்குது அந்த மேட்ரிக்ஸ் வந்து, இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட மேட்ரிக்ஸ் ஏ வந்து 2/2 ஆர்டர்ல இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். இருக்கிறதுலே வந்து மினிமமான வந்து இது ரோ அண்ட் காலம்ல இருக்கிற மினிமமான நம்பரை வந்து எடுத்துட்டு அதுல வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வந்து என்னோட ரேங்க் இருக்குன்றது சொல்லணும். ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2/2 அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க நீங்க கம்பேர் பண்ணா அதே வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ 2 2 இதுல எது நான் மினிமம் எடுக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஈஸியா போச்சு. 2/2 இருக்குது அப்படின்னா 2யே நான் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி போட்டு வச்சுக்கணும். அதாவது என்னோட ரேங்க் வந்து 2 இல்லைன்னா 2 விட கம்மியா இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணிடுவேன், நான் அசியூம் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் தென் என்ன பண்ணணும், நம்ம இப்ப இந்த 2/2ல இருக்கிறப்ப என்னோட மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதாவது என்னோட மேட்ரிக்ஸ் ஏ வந்து நான் சிங்குலரா இருக்குதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து ரேங்கையே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ 1 5 3 9. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுவேன், டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 1 9 மல்டிபிள் பண்ணா 9 மைனஸ் 5 3 மல்டிபிள் பண்ணா 15. ஸோ இதை சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன வருது, மைனஸ் ஆஃப் என்ன வருது 6 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், அந்த செகண்ட் ஆர்டர் மைனரையே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ என்னோட ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னன்னு சொல்லிடலாம், நான் 2ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா என்னோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப தேர் இஸ் அ மைனர் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, இங்க என்னன்னா அதே மாதிரியே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு ரேங்க் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்தது நான் என்ன பண்ணணும், இதை வந்து ஏன்னு சொல்லி நான் வந்து நேம் பண்ணணும். ஸோ -5 -7 5 7. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட மேட்ரிக்ஸ் வந்து என்ன டைப் என்ன ஆர்டர்ல இருக்குன்றது சொல்லணும். இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ரேங்க் என்னவா இருக்கலாம், ஸோ இதோட ரேங்க் வந்து என்னவா இருக்கலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2வா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். தென் இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த 2/2 இருக்கிறப்ப அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குதா, அதாவது இது வந்து நான் சிங்குலரா இருக்குதான்றதை செக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரேங்க் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் -5 -7 5 7 என்ன பண்ணுவேன், நான் அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ -5 into 7 போட்டா -35. அண்ட் தென் மைனஸ் ஆஃப் அடுத்து இங்கிட்டு 5 into -7 போடுறப்ப என்ன வரும், அது ஒரு -35. ஸோ ஆல்ரெடி அங்க ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ 2 மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடும், எனக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ என்னோட ரேங்க் வந்து என்ன ஆகாது, என்னோட ரேங்க் வந்து 2வா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா 2/2 இருக்கிறப்ப எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை விட வந்து கம்மியான ஆர்டருக்கு என்னன்னு பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து செகண்ட் ஆர்டர் வந்து என்ன ஆயிடும், வேனிஷ் ஆயிடும். ஸோ செகண்ட் ஆர்டர் வந்து வேனிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆர்டர் மைனர் வேனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர் என்னன்னு பார்க்கணும். இந்த சைடு எழுதுறேன். லெட்ஸ் கன்சிடர்
ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து நான் 2/2 ஆர்டர்ல இருக்கிறப்ப என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குதான்னு பார்க்கணும். ஒருவேளை ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு அப்படின்னா, அதை விட இருக்கிற லோவர் ஆர்டருக்கு போகணும். ஸோ அப்போ என்ன அது 1/1, அதாவது என்னது இருக்கிறதுலே வந்து ஒரு எலமெண்ட்டா நான் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டா நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து அதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் போட்டு பார்த்து அது நான் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னாவே உங்களோட ரோவை வந்து நீங்க சாரி உங்களோட ரேங்கை வந்து என்ன பண்ணிடலாம்? 1ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன்? ஸ்டார்டிங்ல இருக்கல -5 அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ -5க்கு நான் வந்து என்ன பண்றேன்? டிட்டர்மினன்ட் பார்க்குறேன் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர்ல வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? ரேங்க் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ -5ன்றது நாட் ஆக்சுவலா வந்து இது வந்து மாடுலஸ் கிடையாது. சில பேர் வந்து மாடுலஸ்ன்னு நினைச்சிட்டு -5 +5 மாத்திடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட்ல வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன்னா அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்படின்றப்ப அது என்ன? அது நாட் ஈக்குவல் டு 0 தானே? அப்ப என்ன ஆகுது? இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் மைனர் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நான் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ ஈஸி தான். இது வந்து பிரச்சனை இல்லை. இது ஒரு 2/2க்கு பிரச்சனையே இல்லை. 3/3க்கு நம்ம எப்பயும் போல என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியும்ல? அவ்வளவுதான். ஸோ ஒரு கொஞ்சம் பெருசா இருக்குன்ற யாரும் பயந்துட வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்? இது வந்து ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் நேம் வைக்கிறேன். அப்போ என்னோட ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குது? ஒரு 3/3 ஆர்டர்ல இருக்குது. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3/3. ஸோ அப்போ என்னோட ரேங்க் என்னவா இருக்கலாம்? 3 இல்லைன்னா 3 விட கம்மியா இருக்கலாம். ஸோ அப்போ 3 இல்லைன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஸோ இது நீங்க ரோ வைஸும் போகலாம், இல்லைன்னா காலம் வைஸும் போகலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ரோ வைஸ் தான் போட போறேன். ஸோ சைன்டு மைனரோட தான் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ்னா செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ், அப்புறம் தேர்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ். ஸோ இந்த சைன்டு மைனர் வச்சு தான் நீங்க டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 0க்கு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 0 இப்போ என்ன பண்ணுவீங்க? அதோட ஐத் ரோவையும் ஜேத் காலமையும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? டெலிட் பண்ணிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் என்னன்னு பார்க்கணும். அப்போ 4 -6 1 5 அண்ட் தென் ஸோ சைன்டு மைனர்ன்றப்ப மைனஸ் வரும் அடுத்து. ஸோ அப்போ மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ். ஸோ அப்படின்றப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து -1 வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா 2 -6 1 5. ஸோ 2 -6 1 5 அண்ட் தென் அடுத்து 5 ப்ளஸ் 5. ஸோ 5 க்ளோஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? 2 4 1 1. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? இப்போ 0 இன்டூ 20. ஸோ மைனஸ் வருமா? அதுக்கப்புறம் ஒரு -6 வேற வருது. அப்போ என்ன ஆயிடுச்சு? +6ன்னு ஆயிடுச்சு. அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் இருந்து +1ன்னு ஆயிடுச்சு. இன்டூ 5 2s are 10 -6. ஸோ மைனஸும் மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிடும்? +6ன்னு சொல்லி மாறிடும். ப்ளஸ் 5 இன்டூ ஸோ 2 இன்டூ 1 2 4 இன்டூ 1 4. ஸோ ரெண்டும் மைனஸ் பண்ணணும், அதனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். அண்ட் தென் 0 இன்டூ எனிதிங் 0 தான் வரும். ப்ளஸ் 1 இன்டூ இது என்ன வரும்? 16ன்னு சொல்லி வரும். 1 இன்டூ 16ன்னு சொல்லி வரும். அண்ட் தென் 5 இன்டூ -2ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொண்டுட்டு வரணும். ஸோ 16 தென் -10. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? 6 வருதா? ஸோ 6ன்றது என்னது? நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னோட ரேங்க் வந்து எங்க இருக்குது? 3/3ல இருக்குது. அப்படின்றப்ப என்னோட ரேங்க் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு வந்து வேல்யூ என்னது? 3. அப்போ வந்து தேர் இஸ் அ மைனர் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. போன சம் மாதிரியே தான் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ எடுத்ததும் போய் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஏன்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுட்டு ஏன்னு சொல்லி ஒரு நேம் வச்சுட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஏன்றது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு சொல்லணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் என்னது? 3/3ன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? Just a minute.
அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ரேங்க் என்னன்றதை பார்க்கணும். ஸோ ரேங்க் என்னவா இருக்கலாம், இது ஒரு 3/3ன்றனால 3 இல்லைன்னா 3யை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்றதை பார்க்கணும். அதாவது அது வந்து ஈக்குவல் டு 0வா இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5ஆ, அதை க்ளோஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு. இப்போ 5ன்றப்ப இந்த ரெண்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சப் மேட்ரிக்ஸ் வருமா, 2 -4 -4 8, தென் ஒரு மைனஸ், ஏன்னா இது வந்து ஒரு இந்த சைன் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணணும் மைனஸ் சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும், -3, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, +3ன்றனால அப்படியே அது -3 மாறிடுச்சு. ஸோ 3யை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 -4 -2 8 அண்ட் தென் +0. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறப்ப 1 2 -2 -4. ஸோ 1 2 -2 -4. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ 8 2s are 16. ஸோ 4 4s are 16. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +16 ஆயிடுச்சா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க 0 ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ஆகும், 1 × 8 8. ஸோ ஒரு மைனஸ், அப்புறம் -2 × -4 வந்து +8ஆ மாறிடும். இங்கேயும் 0 ஆகுது பாருங்க, ஃபுல்லாகவே 0 போல. 1 × -4 -4, தென் ஒரு மைனஸ் வரும். ஆனால் என்னோட ஆன்சர் பாருங்களேன், -2 × 2ன்றப்ப அது வந்து -4ன்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிடும், +4ன்னு சொல்லி ஆயிடும். அங்கே ஒரு மைனஸ் வரப்பே வந்து ஒரு மைனஸோட வருது. ஸோ அதனால அது என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறி அது என்ன ஆகும், கேன்சல் ஆக போகுது. ஸோ அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 5 × 0 -3 × 0 +0 × 0 எல்லாமே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஆனா என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஆனா இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்படின்றப்ப அது என்ன ஆகும், என்னோட தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து வேனிஷ் ஆயிடும். அப்ப தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து vanishes. அப்ப இது வந்து போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அடுத்து இருக்கிற ஆர்டர் வந்து எடுத்து எழுதணும். ஸோ அடுத்து இருக்க ஆர்டர் என்னது, ஒரு 2/2. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல ஏதாவது ஒரு 2/2 எடுத்து எழுதிக்கலாம். போனலா போட்டு வச்சுட்டேன்னா ஓகே. ஸோ தெரியுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 2/2 எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற இந்த 2/2 வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து 2 தான். கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். ஜஸ்ட் கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். ஸோ ஏதாவது ஒரு 2/2 எடுத்துக்கோங்க உள்ள இருந்து. ஸோ அப்போ நான் 5 3 1 2 எடுத்து அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் என்னன்னு பார்க்குறேன். 5 3 1 2 ஏதாவது ஒன்று பார்த்தா போதும், எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 5 × 2 10 -1 × 3 3. ஸோ அப்போ இது என்ன வருது, 7 which is not equal to 0. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணலாம், நான் நாட் ஈக்குவல் டு 0ன்றப்ப இந்த மைனர் ஆஃப் ஆர்டர் வந்து என்னது 2. அப்போ என்னோட ரேங்க் வந்து என்ன பண்ணலாம், 2ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 2/2 இருக்கிறப்ப எனக்கு நான் சிங்குலரா வந்திருக்குதுன்னு. இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து என்னது 2. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2/2 ஒரு 3/3 ஸோ எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக பார்த்துருந்துருப்போம். அப்படின்றப்ப எனக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்குதுன்னா, இது வந்து எப்படி இருக்குது, 3 ரோ 4 காலமா இருக்குது. ஸோ இது வந்து 3/4 மேட்ரிக்ஸா இருக்குது. ஸோ 3/4 மேட்ரிக்ஸா இருக்குன்றப்ப எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப நான் என்ன பண்றேன், என்னென்ன டைப் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் என்னால ஃபார்ம் பண்ண முடியும் இந்த 3/4 வச்சுன்னு சொல்லிட்டுன்னு நான் வந்து பாக்குறப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு 3/3 வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ எத்தனை 3/3 வருதோ பார்த்து எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தோட டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்படி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை விட கம்மியா நீங்க செக் பண்ணணும். ஸோ 3/3க்கு அடுத்து என்னது 2/2. ஸோ இந்த மாதிரி போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும்.
இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இந்த டிஃபிகல்ட்டிய வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அடுத்த ஃபார்ம், எஷலான் ஃபார்ம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டைப்ல வந்து நம்ம மைனர் ஃபார்ம்லயே நம்ம இத வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இத சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எஷலான்ல வந்து இந்த மாரி இருக்கிற டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ வந்து ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறப்ப, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவீங்கன்னா, எஷலான் ஃபார்மையே நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இப்ப நம்ம வந்து மைனர்லயே வந்து இத எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்த்துரலாம். ஸோ தென் உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து மைனர்ல வந்து இது சால்வ் பண்றது கஷ்டம். எஷலான்ல வந்து இது ரொம்ப வந்து ஈஸி அப்படின்றது. சரி. இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க? எனக்கு வந்து இது வந்து ஒரு 3/4 மேட்ரிக்ஸ். அப்ப அத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஸோ இது எனக்கு வந்து இது வந்து ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குதா? ஆர்டர் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்குது? 3 ரோ 4 காலம் இருக்குது. அப்ப என்னோட ரேங்க் ஆஃப் வந்து ஏ வந்து எப்படி இருக்கும்? இந்த இதுல வந்து எது வந்து ரொம்ப வந்து சின்ன நம்பரோ அதுதான் வந்து உங்களோட ரேங்க்கா இருக்கணும். ஸோ அப்போ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3 இருக்கலாம் அப்படின்றத சொல்லணும். ஸோ அப்ப என்னோட ரேங்க் வந்து என்னவா இருக்கலாம்? 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், இல்ல 0வா இருக்கலாம். ஸோ அத தான் வந்து இப்ப நான் வந்து செக் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 அப்படியே 3ஆ இருக்குதான்றத பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 3/3 மேட்ரிக்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்ப என்னால எத்தன 3/3 மேட்ரிக்ஸ் வந்து இந்த குடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண முடியுதுன்றத பார்க்கணும். ஸோ இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கறப்ப இது வேணாம். அப்படின்றப்ப இது ஒரு 3/3 வருதா? அடுத்து இந்த மாரி வந்து ஒருத்தரையா நீங்க எலிமினேட் பண்ணி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் 3/3 மைனர். ஒண்ணொண்ணா எடுப்போம். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிறத எலிமினேட் பண்ணிட்டு, மத்தது என்னன்னு பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1, 2, -1 அடுத்து 2, 4, 1, 3, 6, 3. இதுக்கு நான் என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ இதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ரோ வைஸ் போவீங்க. ஆனா, இத விட வந்து ஒரு சிம்பிளான விஷயம் என்ன இருக்குதுன்னா, லாஸ்ட் 12த் ஸ்டாண்டர்ட்லயே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுல சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ எப்பலாம் என்னோட டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிடும் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்துருந்துருப்போம். அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஆ என்னோட 2 டிஃபரெண்ட் ரோ இருக்குது. அதுல ஒரு ரோ எப்படி இருக்குதுன்னா, இன்னொரு ரோவோட ஸ்கேலார் மல்டிபிளா இருக்குதுன்ற பட்சத்துல, என்னோட டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிரும். அப்படி இருக்கிறதுனா, நான் என்ன பண்ணிக்கலாம் 0வா போட்டுக்கலாம். என்னோட டிட்டர்மினன்ட் வந்து 0ன்னு போட்டுக்கலாம். இப்ப நீங்க இந்த இதுலயே நல்லா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் காலம் வந்து எப்படி இருக்குது? 1, 2, 3ன்னு இருக்குதா? செகண்ட் காலம் எப்படி இருக்குது? அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட ஒரு 2வ மல்டிபிள் பண்ணா வருதா? 1 இன்டு 2 போட்டா 2, 2 இன்டு 2 போட்டா 4, 3 இன்டு 2 போட்டா 6. அப்ப இது எப்படி இருக்குதுன்னா, காலம் 2 வந்து எப்படி இருக்குது? 2 டைம்ஸ் ஆஃப் காலம் 1 இருக்குது. ஸோ அப்ப வந்து இது என்னது? ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்ப இந்த மாரி வந்து ஒரு பர்ட்டிகுலர் காலம் வந்து இன்னொரு காலமோட ஸ்கேலார் மல்டிபிளா இருக்குன்ற நேரத்துல நான் என்ன பண்ணிடலாம்? அந்த டெட்டர்மினன்ட்டையே நான் என்ன பண்ணிடலாம்? 0 ஆக்கிடலாம். ஸோ அப்ப நீங்க இத வந்து கண்டுபிடிக்கவே தேவையில்ல. இது வந்து 0ன்னே நீங்க வந்து வச்சிரலாம். ஸோ இப்போ ஒரு இது 0 ஆயிடுச்சா? சரி வேற ஏதாவது ஒரு 3/3 வந்து நான் 0வா இருக்குதான்றத பார்க்கலாம். ஸோ இப்ப நான் வந்து கடைசியா இருக்கிறத வந்து எலிமினேட் பண்ணேன். இப்ப நான் அதுக்கு முன்னாடி இருக்கிறத எலிமினேட் பண்ணிட்டு, மத்த 3 பேர வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கிறப்ப எனக்கு என்ன இருக்குது அடுத்து? 1, 2, 3, 2, 4, 6. நான் என்ன பண்ணணும் இப்ப இத வந்து அ விட்டுட்டு இத எடுத்துக்கலாம் நம்ம. 3 -2 -7. ஸோ இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து எப்படி இருக்குது? காலம் 2 வந்து காலம் 1ஓட ஸ்கேலார் மல்டிபிளா இருக்குது. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிடலாம்? அதையும் வந்து நான் வந்து 0ன்னு சொல்லி போட்டுறலாம். ஸோ இதுக்கும் நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல. இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. இப்ப நான் வந்து இத வந்து எலிமினேட் பண்ணேனா, இப்ப நீங்க இத விட்டுருங்க. இத விட்டுட்டு இந்த 3 பேர எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க எழுதுறேன். பாருங்க. 1, 2, 3 அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் வந்து அந்த செகண்ட் காலம விட்டுட்டேன். -1, 1, 3, 3, -2, -7. நார்மலா டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் எடுத்துட்டு அந்த எலிமெண்ட்ட வந்து மைனர் என்னன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ அப்ப 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 -2 3 -7 அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? சைன் அசைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பிளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு வந்து பிளஸ். அப்படி பார்க்கிறப்ப மைனஸ் வந்து குடுப்பேன் நானு. அது ஆல்ரெடி பார்த்தா அதுவே வந்து மைனஸ்ல இருக்குது. ஸோ அப்ப -1 டிட்டர்மினன்ட் ஆஃப் இத நான் வந்து குளோஸ் பண்ணேன்னா 2 -2 3 -7 2 -2 3
-7 அண்ட் தென் அடுத்து 3க்கு எடுக்கணும். +3 டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன பண்ணணும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு 2 1 3 3ன்னு எடுக்கணும். 2 1 3 3. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாமா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னென்ன 1 into -7 -7. ஸோ 3 into -2 -6. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இங்கே வரும் +6ன்னு சொல்லி மாறிடும். அண்ட் தென் -1 into -1 என்ன ஆயிடும் +1ன்னு மாறிடும். இது நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 7 into 2 சாரி -7 into 2 -14 வரும். அண்ட் தென் அகைன் ஒரு மைனஸ் வரும். ஆனால் அங்கே மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வேற மைனஸாக இருக்குதா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுங்க. அங்கே மல்டிபிள் பண்ணி ஆன்சர் வந்து 6 அண்ட் தென் ப்ளஸ் 3 into 6 minus 3. ஓகேவா? சரி இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? அப்போ என்ன ஆகும் இதோட ஆன்சர் வந்து 1 into -1 plus 1 into இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ண என்ன வருது -12 plus 3 into 3. சாரி சப்ராக்ட் பண்ணா 8ல -8. இப்போ இதை ரெண்டத்தையும் நான் என்ன பண்றேன் -1 ஒரு நிமிஷம் -1 -8 + 9 போடுவேனா? அப்போ இது என்ன ஆகும் -9 + 9 அது என்ன ஆயிடுச்சு அதுவும் 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 3/3 என்ன ஆயிடுச்சு 0ன்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 3/3 என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது என்னது அப்படின்னா இப்போ நம்ம வந்து எதை எலிமினேட் பண்ணோம்? நம்ம வந்து காலம் 2 வந்து எலிமினேட் பண்ணுமா? அந்த காலம் 1 இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன வருவாங்க இந்த 3 பேர் வருவாங்களா? ஸோ அப்போ அவங்க 3 பேரை மட்டும் நம்ம எடுத்து எழுதி அதுக்கு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுவும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா வேற வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அதை விட கம்மியா இருக்கிறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் வெயிட். அப்போ எனக்கு என்ன வரும் இது இல்லைன்னா 2 - 1 3 2 - 1 3 4 1 - 2 4 1 -2. ஸோ சம் போடுறப்பயே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. நான் அதுக்கப்புறம் கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் வேற ஒரு தனி வீடியோல கூட. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. நான் அதுக்கப்புறமா பார்த்துட்டு கூட உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்து 6 3 - 7 6 3 - 7 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமா? அப்ப என்ன ஆகும் 2 இதை க்ளோஸ் பண்ணா 1 - 2 3 - 7 1 - 2 3 - 7 அண்ட் தென் மைனஸ் அங்க ஆல்ரெடி வந்து -1 அதுவும் சேர்ந்து வருதா? ஸோ அது கொண்டுட்டு வர ஒரு மைனஸ் இங்க இருக்கிற ஒரு மைனஸ் அது என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணா 4 - 2 6 - 7 4 - 2 6 - 7 பிளஸ் இந்த 3யை க்ளோஸ் பண்ணிடணும். 3யை க்ளோஸ் பண்ணிட்டா 4 1 6 3. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2 into -7 ஒரு மைனஸ் பத்தாவதுக்கு அங்கே வர மைனஸ் வர வருது. ஸோ ரெண்டு மைனஸ் சேர்ந்தா ப்ளஸ் ஆயிடும். +6 +1 into 7 into 4 -28 வரும். தென் மைனஸ் அப்புறம் அதுவும் வேற ஒரு மைனஸ் வருது. அதனால +12 அண்ட் +3 4 3s are என்னது 12 -6. ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 - 1 + 1 into இது என்ன ஆகும் -16 + 3 into 6. அப்போ இது என்ன ஆகுது எனக்கு 2 into -1 -2 ஆகும் -16 + 18 வரும்.
இத நம்ம அப்படியே வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா, -18 + 18 எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஸோ ஆக மொத்தத்துல என்னோட 3/3 வந்து எல்லா இடத்துலயுமே என்ன ஆகுது? 0 ஆகுது. ஸோ அப்ப எல்லா இடத்துலயும் 3/3 வந்து 0 ஆகுதுன்னா, அப்ப நான் என்ன பண்ணணும் நானு? என்னோட 3 ஆர்டர் மைனர் வந்து வேனிஷ் பண்ணிட்டு, 2ண்ட் ஆர்டர்ல போய் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்றேன் நானு? 3 ஆர்டர்ல இருக்கிற மைனர் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? வேனிஷ் பண்றேன். சின்ஸ் 3 ஆர்டர் மைனர் வேனிஷஸ். அப்ப என்ன பண்ண முடியாது? என்னோட ரேங்க் வந்து அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 போட்டிருந்தேன்ல, அதுல வந்து 3 வரதுக்கு வாய்ப்பே இல்ல ரேங்க்குக்கு. அப்போ வந்து நாட் ஈக்குவல் டூ 3ன்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணணும்? 2ண்ட் ஆர்டர் மைனர் போணும். ஸோ 2ண்ட் ஆர்டர் மைனர் வந்து இந்த மாரி நீங்க எல்லாத்தையும்லாம் பார்க்க தேவையில்ல. ஏதாவது வந்து ஒரு இது வந்து நீங்க 2x2 வந்து செக் பண்ணி பாருங்க. சாரி 2/2 வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது ஒரு 2/2 வந்து நாட் ஈக்குவல் டூ 0 வந்துருச்சுனாவே உங்களோட ரேங்க்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 2ன்னு சொல்லி குடுத்துரலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் நானு? ஏதாவது ஒரு 2/2 வந்து எடுக்கிறேன் நானு. எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ம் இங்க இருக்குது பாருங்க. 4163 அத கூட எடுக்கலாமா? 4163 ஒரே நிமிஷம். ஸோ என்னது? 4163 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தா 4 into 3 minus 6 into 1. அப்ப என்ன ஆகுது? 12 minus 6 which is not equal to 0. இங்க பாருங்க 6 வருதா? not equal to 0. அப்ப என்ன பண்ணிடலாம்? the minor வந்து எங்க இருக்குது? of order the minor of order 2 வந்து எப்படி இருக்குது? not equal to 0வா இருக்குது. not equal to 0. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? நாட் ஈக்குவல் டு 0ன்றப்ப என்னோட ரேங்க் வந்து 2ன்னு சொல்லி நான் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்ப இதுக்கு வந்து ரேங்க் வந்து என்ன ஆயிடுச்சு? 2ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்ப இந்த சம்ம பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் எடுத்திருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2/2 போட்டப்பயும் சரி, 3/3 போட்டப்பயும் சரி, அந்த மைனர் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியா இருந்துச்சு. மைனர் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருந்துச்சு ரேங்க்க. ஆனா, இந்த மாரி வந்து ஒரு 3/4 அப்படி போறப்ப எனக்கு என்ன ஆகுது? என்னோட ரேங்க் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜரே வந்து ரொம்ப டஃப்பா இருக்குது. ஸோ இந்த மாரி வந்து இத வந்து சரி பண்றதுக்கு தான் நம்ம எஷலான் ஃபார்ம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ எஷலான் ஃபார்ம் மூலியமா நீங்க வந்து இத இத சால்வ் பண்ணீங்கன்னா, சில பேர் இத எக்கலான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. பட் இத வந்து கரெக்ட்டா சொல்ற ப்ரொனன்சியேஷன் வந்து எஷலான் ஃபார்ம். ஸோ எஷலான் ஃபார்ம் வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அத தான் வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எஷலான் ஃபார்முக்கு நான் மாத்தணும் அப்படின்னா, சில டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இருந்து ஃபார்ம் ஆகுற புது மேட்ரிக்ஸ வந்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் வந்து எஷலான் ஃபார்முக்கு நான் மாத்தி கொண்டுட்டு வருவேன். ஸோ அப்ப வந்து எனக்கு என்ன தெரியணும்? அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் எப்படி ஆகுதுன்றது தெரியணும். அப்புறம் எனக்கு வந்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்னா என்னன்றத புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் இருந்தா தான் நான் வந்து எஷலான் ஃபார்ம்ல வந்து நான் ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் எப்படி பண்றாங்க? எப்படி பண்ணணும்? அப்படின்றத நான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னன்னா, உங்களோட ரோவ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ஏன் வந்து அப்படின்றத சொல்றேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த எஷலான் ஃபார்மோட ரூல் வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து நெறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி தான் ஆகணும் ரோவ. அப்பனா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் அ ரோ பை அ நான் ஸ்கேலார். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பர்ட்டிகுலர் ரோவையே வந்து நீங்க ஒரு ஸ்கேலார் வேல்யூவோட நீங்க என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ரோக்குன்னு மட்டும் இல்ல, காலமுக்கும் தான். அந்த பர்ட்டிகுலர் அந்த ஸ்கேலார் வேல்யூ சொல்றேன்ல, அது வந்து கண்டிப்பா வந்து நான் ஜீரோவா இருக்கணும். அண்ட் தென் அடிஷன் டூ த எலிமெண்ட் ஆஃப் எனி எனி ரோ. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ரோல இருக்கிற ஏதோ ஒரு ரோக்குல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க? அடிஷன் பண்றதுக்கு வேல்யூ குடுக்குறீங்க. அந்த வேல்யூ எப்படி இருக்கலாமா? வேற ஒரு ரோவோட இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஸ்கேலார் வேல்யூவ மல்டிபிள் பண்ணி, வர ஆன்ஸர அப்படியே தூக்கி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸோட வேற ஒரு ரோக்கு நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாரி வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா வந்து அத வந்து 0 ஆக்குறதுக்கோ, இல்ல வந்து என்னோட எஷலான் ஃபார்ம்ல வந்து நான் மாத்துறதுக்காகவோ, அந்த மாரி வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அங்க பார்க்குறப்ப இன்னும் நல்லா புரியும். சம்மோட பார்க்குறப்ப புரியும். ஜஸ்ட் வந்து தியரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கேட்கலாம். ஆ உங்களுக்கு வந்து இது வந்து உள்ள இருந்து வரலாம். புக்கின்ல இருந்து. அதனால வந்து நீங்க எங்கெல்லாம் வந்து தியரி பார்ட் வந்து பார்க்குறீங்க, நோட் பார்க்குறீங்களோ, அதெல்லாம் வந்து நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதுவும் இல்லாம தியரி பார்த்துட்டு போறப்ப இன்னும் வந்து சில பேருக்கு வந்து சம் வந்து நல்லா புரியலாம். சில பேருக்கு தியரி சுத்தமா பிடிக்காது மேத்ஸ்ல. சம் பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு வந்து சரி புரிஞ்சுதுன்னு இருக்கும். சில பேத்துக்கு தியரியில வந்து அந்த கதை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு சம்முக்கு போனா தான் புரியும். ஸோ அதனால உங்களுக்கு நான் வந்து தியரியும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் சம்மோடயும் சேர்த்து. ஸோ உங்களுக்கு அது வந்து போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க சம் கூட போங்க. சம் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து கூட புரியும். ஸோ நம்ம வந்து சம்முக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி, எனக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும்ல. அதாவது இப்போ ரோ டூ ரோ வேற ஒரு ரோ வந்து சேஞ்ச் பண்றேன். காலம சேஞ்ச் பண்றேன். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ரோவ வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி நான் வந்து ஆட் பண்றேன். இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி எனக்கு ஒரு புது ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும்ல. அந்த மேட்ரிக்ஸ்க்கு அவங்க வந்து பேர் வைக்கிறாங்க. அது என்னன்னா அதான் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸஸ். அதாவது ஒரு 2 மேட்ரிசஸ் வந்து A and B are said to be equivalent matrices if one is obtained from another. ஸோ இப்போ ஏபின்னு சொல்லி 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதை நான் என்ன சொல்றேன்? ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ்ன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கணுமா? பை அப்ளையிங் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஃபைனைட்னா என்னது? என்னால கவுண்ட் பண்ண முடியும் அந்த நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்ல பண்ணி இந்த புது மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுல சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு நான் வந்து பின்னு சொல்லி ஒரு புது மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு வைங்க. அப்ப நான் அதை வந்து எப்படி வந்து டினோட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ இது வந்து என்னது? ஈக்குவலன்ட் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த சிம்பிள். ஸோ ஒரு வேவ் சிம்பிள் மாதிரி இருக்குதுல்ல, அதான் வந்து என்னதுன்னா ஈக்குவலன்ட் சிம்பிள். ஸோ அப்ப ஏ ஈக்குவலன்ட் பி. இல்ல அப்படின்னா வந்து பில இருந்து கூட நான் ஏ கொண்டு வந்திருக்கலாம். அதனால பி ஈக்குவலன்ட் பி. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து கொண்டுட்டு வந்துப்பேன். ஸோ இது இப்படிதான் வந்து நான் டினோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப எஷலான் ஃபார்ம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஸோ எஷலான் ஃபார்ம் அண்ட் ஃபைண்டிங் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப் டு 3/4 மேட்ரிக்ஸ். அதாவது ஒரு 3/4 மேட்ரிக்ஸ்க்கு வந்து நான் வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? மைனர் மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணப்ப எனக்கு அது வந்து கஷ்டமா இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்? எஷலான் ஃபார்முக்காக வந்திருந்திருக்கிறேன். அப்ப இந்த எஷலான் ஃபார்ம்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் என்ன பண்ண முடியும்? 3/4 மேட்ரிக்ஸ்க்கு வந்து ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப நம்ம பார்ப்போமா? A matrix of order m by n is said to be in echelon form. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு மேட்ரிக்ஸை வந்து நான் வந்து எச்சலான் ஃபார்முக்கு மாத்தணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? எவ்ரி ரோ ஆஃப் ஏ which has all its entries 0 occurs below every row which has non-zero entry. ஸோ ஒரு ரோ வந்து எல்லாமே ஜீரோவா இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பா எதுக்கு கீழே தான் இருக்கணுமா? எவ்ரி ரோ which has non-zero entry. ஸோ அந்த நான்-ஜீரோ என்ட்ரி உள்ள ரோக்கு கீழே தான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஜீரோவா இருக்கிற மாதிரியான ரோ வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. The number of non-zeros before the first non-zero element in a row is less than the number of zeros in the next row. ஸோ கண்டிப்பா வந்து எப்படி இருக்கணுமா? நெக்ஸ்ட் ரோவை விட லெஸ் தேன் தான் இருக்கணும். அதாவது வந்து இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகுற இப்போ ஒரு தேர்ட் ரோவா இருக்குது அப்படின்னா செகண்ட் ரோ எப்படி இருக்கணும்? தேர்ட் ரோவை விட கம்மியா தான் இருக்கணும் ஜீரோஸ் வந்து அப்படின்றத சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சம் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து இந்த சம் பாருங்க. இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி அதை ஒரு எஷலான் ஃபார்முக்கு மாத்தி அதுக்கப்புறம் அதுல வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்றதை சொல்லணும். ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்றதை பத்தி பேசவே இல்லையே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க வந்து எஷலான் ஃபார்முக்கு மாத்தி வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த எஷலான் ஃபார்ம் மாத்தினதுல வந்து ரோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குதுன்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி நம்ம எங்க விட்டோம்? இந்த சம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரோ எஷலான், அதாவது எஷலான் ஃபார்ம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து எஷலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். எஷலான் ஃபார்ம்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸா? இந்த 3/3 மேட்ரிக்ஸ்ல இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்குதா? இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட், அதாவது இப்போ இதான டயகனல் எலிமெண்ட். இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? இந்த 2, இந்த 3, இந்த 5. இந்த 2, 3, 5 இருக்கிற இடத்துல எல்லாமே எனக்கு என்ன ஆயிடணும்? 0 ஆயிடணும். நான் என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். அப்ப 0 ஆக்கணும்னா அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும்? நானு சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணணும். நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்ல. அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க என்ன பண்ணிடணும்? அந்த 3 எலிமெண்ட் நீங்க வந்து 0 ஆக்கணும். இப்படி நான் 0 ஆக்குனதுக்கு அப்புறம் என்னோட மேட்ரிக்ஸை வந்து நான் வந்து பாக்குறப்ப எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்றத பாருங்க. உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இருக்குதோ அதுதான் உங்களோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ நான் ஜீரோ ரோனா என்ன அர்த்தம்? ஒரு ரோ எடுத்து பாக்குறப்ப அதுல ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆச்சும் வேல்யூவோட இருக்கணும், 0 இல்லாம. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு நான் ஜீரோ. ஒருவேளை 3 எலிமெண்ட் இருக்குதா, 3மே 0வா போயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடும்? 0 ரோவா போயிடும். அப்படின்றப்ப நீங்க அதை கவுண்ட் பண்ண தேவையில்லை, அது நான் ஜீரோன்ற கேட்டகரிக்குள்ள. ஸோ இதை சம் பண்ணுவோம், இன்னும் நல்லா புரியும். அதுக்கு நான் மேலாப்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா
இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நான் வந்து 0 ஆக்க போறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஆர்டர் வைஸ் போகணும். இத மாத்தணும், அதுக்கப்புறம் இத மாத்தணும், அதுக்கப்புறம் இத மாத்தணும். ஸோ ஒரு ஆர்டரா போங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப இத நான் மாத்தணும் அப்படின்னா, இத நான் வந்து 0வா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதோட வந்து ஒரு 2வ சப்ட்ராக்ட் பண்ணா இது வந்து 0 ஆயிடும். இந்த நம்பரையே வந்து நான் திரும்பி சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட நான் நிறைய டிஃபரெண்ட் இது பார்த்தேன்ல, எப்படிலாம் வந்து என்னோட எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு. அதுல இங்க நீங்க பாருங்களேன். அந்த மல்டிப்ளையிங் ஈச் எலிமெண்ட் இங்க அடிஷன் டு த எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ ஆஃப் த சேம் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனதர் ரோன்னு இருக்குதா? அதாவது ஏதாவது வேற ஒரு ரோவை எடுத்து அதுல ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போய் வேற ஒரு ரோவோட அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்றேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும்? கண்டிப்பா வந்து நான் என்ன பண்ணலாம்? எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். அந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இப்ப நான் வந்து பண்ண போறேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா, இது 0 ஆக்குறதுக்கு, இது என்னது? இது வந்து ரோ 2வா? இந்த ரோ 2வ வந்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரோ 1ஓட ஒரு 2வ மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறேன். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்றீங்கன்றத ஒரு இதுல வந்து ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அதே மாரி இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வந்து இந்த எச்சலான் ஃபார்ம்க்கு மாத்துறீங்கல்ல, அதுல அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு தெரியுமா? அந்த ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, அது எப்பயுமே வந்து 1ன்னே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அத வச்சு தான் நீங்க வந்து மத்ததெல்லாம் வந்து 0 ஆக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடத்தெல்லாம் 0 ஆக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அங்க 1 இருந்தா மட்டுமே தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? அத வந்து 0 ஆக்க முடியும். அதனால எப்பயுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1ஆ இருக்கிற மாரி பாத்துக்கோங்க. ஒருவேளை 1ஆ இல்ல அப்படின்னா, சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி, வேற ஏதாவது ஒரு ரோல 1 இருக்குதுன்னா, அத தூக்கி அங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க வந்து 1 இருக்குது. அதனால பிரச்சனை இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? அத அழகா எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணிடலாம்? சம் செஞ்சிடலாம். சோ இப்ப வந்து இத வந்து நான் என்ன பண்றேன்? எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன்னா, அப்ப இந்த மேட்ரிக்ஸ நான் வந்து ஒரு புது மேட்ரிக்ஸா மாத்துறப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த சிம்பல் வந்து போட்டு நான் வந்து போடணும். சோ இங்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். அதனால அத அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். செகண்ட் ரோ வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ செகண்ட் ரோவ நான் என்ன பண்ண போறேன்? R2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R1. அதாவது ரோ 1 வந்து நான் ட்வைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் ரோ 2 ஓட சப்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா, அது என்ன ஆகும்? ரோ 1 வந்து என்னது? ஆல்ரெடி 1, 2, 3ன்னு இருக்குதா? இப்ப 2 டைம்ஸ் ஆஃப் R1ன்றப்ப இது என்ன ஆயிரும்? 2, 4, 6ன்னு ஆகும். இதோட நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த R2வ வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. சோ என்னோட R2 வந்து என்னவா இருந்துச்சு? 2, 3, 4ன்னு இருந்துச்சா? இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த 2R1 சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. 2R1 என்னது? 2, 4, 6. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆயிடும்? 2 - 2 இது 0ன்னு ஆயிடும். அடுத்து 3 - 4 என்ன ஆயிடும்? -1ன்னு சொல்லி மாறிடும். அடுத்து 4 - 6ன்றப்ப என்ன ஆயிடும்? -2ன்னு ஆயிடும். ஸோ ஏன்னா வந்து மைனஸ்ன்றப்ப நான் வந்து இது எல்லாத்தையும் மைனஸ் மாத்திருவேனா? அப்ப பெரிய நம்பர்ன்றப்ப என்ன சிம்பிள் இருக்குதோ அத தானே குடுப்பேன். ஸோ அப்ப இந்த -6ன்றது தான் எனக்கு வந்து சப்ட்ராக்ட் ஆகி -2ன்னு ஆயிடும். இப்ப அடுத்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் யார் யாரெல்லாம் 0 ஆக்கணும்? இவங்களாக்கணும், இவங்களாக்கணும், இவங்களாக்கணும். சோ இவங்கள நான் வந்து 0 ஆக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரையும் 0 ஆக்கணும். சோ அட் அ டயத்துல என்னால 2 பேரையும் 0 ஆக்க முடியாது. யாராவது ஒருத்தர 0 ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள வந்து 0 ஆக்கலாம். சோ ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தான் வந்து நான் வந்து ஒரு இத 0 ஆக்க முடியும். சோ அப்ப நான் என்ன பண்றேன்? இத வந்து நான் 0 ஆக்கணும் அப்டின்னா, நம்ம எப்படி இத 0 ஆக்கணும்? அதே மாரி தான் இதையும் பண்ண போறோம். சோ இப்ப இந்த R3ய நான் என்ன பண்ண போறேன் நானு? R3 ஈக்குவல் டூ R3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1 வந்து பண்ண போறேன். இப்ப நம்ம இங்க இது பண்ணோமோ அதே தான் திரும்பியும் பண்ண போறேன் நானு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரோ 1 வந்து 3 டைம்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சோ 3 டைம்ஸ் ஆஃப் R1 வந்து என்ன வரும்? சோ ரோ 1ல வந்து 1, 2, 3 இருக்குதா? அப்ப 3, 6, 9ன்னு சொல்லி வந்துரும். இப்ப நான் என்ன பண்ணணும்? R3 மைனஸ் R1 பண்ணணும். சோ R3 வந்து என்னவா இருந்துச்சு? 3, 5, 7ன்னு இருந்துச்சா? இப்ப நான் என்ன பண்ணணும்? அதுல இருந்து அந்த 3 டைம்ஸ் ஆஃப் R1 வந்து நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ 3 டைம்ஸ் ஆஃப் R1 நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன்? 3, 6, 9 கண்டுபிடிச்சு வச்சிருந்தேனா? அது என்ன ஆயிரும்? -3, -6, -9ன்னு ஆகும். சோ இப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ஆன்ஸர் எடுத்து அங்க போடலாம். சோ இதெல்லாம் வந்து உங்களோட ரஃப் ஒர்க் சைடு இருக்கும்ல, அந்த சைடு கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து நான் வந்து மைண்ட்லயே பண்றேன்ட்டுன்னு சிம்பல வந்து விட்டுருவாங்க. சிம்பல விட்டீங்கன்னா சம் ஃபுல்லா தப்பாயிடுச்சு. ஓகேவா? ஈவன் எனக்கே வந்து சில இடத்துல வந்து நான் வந்து சிம்பல் வந்து விட்டுருவேன் நானு. அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே வந்து கேர்ஃபுல்லா வந்து சைட்ல போட்டுட்டே தான் வருவேன். எப்பவுமே கால்குலேஷன்ஸ வந்து பக்கத்திலேயே வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. பென்சில் இல்லன்னா பென் வச்சு கூட. ஸோ பெட்டர் வந்து பென்சில் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எரேஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்றதுக்குலாம். சரி இப்ப நம்ம இத வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா இது என்ன ஆயிடும்? 0ன்னு ஆயிடும். இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா இது -1ன்னு சொல்லி ஆயிடும். இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும்? -2ன்னு சொல்லி வந்துரும்.
அப்ப இது -2 ஆயிடுச்சா? இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த இடம் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அப்ப இவங்கள நான் 0 ஆக்கிட்டேன், இவங்களையும் 0 ஆக்கிட்டேன். இப்ப இவங்கள மட்டும் தான் நான் 0 ஆக்கணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? அது எப்படி 0 ஆக்கலாம்னு சொல்லி பார்க்கிறப்ப, அப்படியே வந்து எத எத வந்து நான் வந்து அடிச்சு குடுக்கலாம்னு வந்து நான் யோசிக்கணும். எந்தெந்த ரோ எலிமெண்ட்ட. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இது வந்து -1. அதுக்கு மேல இருக்கிற ரோல அதுவும் -1. ஸோ 2ம் ஒரே மாதிரி இருக்கிறத நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா, இந்த இடம் 0 ஆயிடுமா? அப்ப நான் என்ன பண்றேன்? R3 ஈக்குவல் டூ R3 மைனஸ் என்ன இது? R2. ஸோ என்ன பண்றேன் நானு? ரோ 3ல இருந்து ரோ 2வ சப்ட்ராக்ட் பண்ணி, நான் ரோ 3ய வந்து கொண்டுட்டு வரேன். அப்ப இந்த வந்து ரோ 1யும், ரோ 2வையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதனால அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். 1, 2, 3 அதுக்கப்புறம் இது வந்து 0, -1, -2. இப்ப நம்ம வந்து இவங்க 2 பேரையும் தான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்ப நான் 0ல இருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணா 0 தான். -1ல இருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணா 2 ஒரே மாரி இருக்க நம்பர நான் சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிரும். அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன ஆகுது? -2, -2 இருக்குது. அதையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆயிடுவாங்க? அவங்களும் 0 ஆயிருவாங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரோவே எனக்கு என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஆனா, நான் வந்து எஷெலான் ஃபார்ம் படி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ நான் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் வந்து என்னது? என்னோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். தெரியுதா? தெரியுது. ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்படி இருக்கிறப்ப இங்க எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? 1, 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. இது வந்து என்ன 0 ரோ ஆயிடுச்சு. அப்ப என்னோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னது? ரேங்க் ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டூ என்னது 2. ஸோ இப்படிதான் வந்து நீங்க என்ன பண்ணணும்? எஷெலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க வந்து சால்வ் பண்ணணும். நல்லா பாத்தீங்களா? உங்களுக்கு மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரேங்க் கண்டுபிடிச்சத விட, எஷெலான் ஃபார்ம்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி நல்லா வந்து லைக் ஜாலியா இருக்கும். நீங்க பாருங்களேன், அந்த ரோ வந்து கேன்சல் பண்றது, குட்டி குட்டி மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான். அது தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அத வச்சு நீங்க அழகா வந்து 0 ஆக்கிக்கிட்டே போலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழ இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்? 0வா மாத்திரணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எஷெலான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட வந்து நீங்க 1ன்னு வச்சுக்கணும். ஒருவேள 1 இல்லன்னா, சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி 1 இருக்கிற ஏதாவது ஒரு ரோவ தூக்கிட்டு போய் அங்க உட்கார வச்சுருங்க. வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு அழகா அந்த ரோவ வச்சு மத்தவங்க எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ எஷெலான் ஃபார்ம் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து மைனர் மெத்தட் வந்து சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கும். இதே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சரி, இப்ப நம்ம வந்து பார்த்தப்ப வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு 3/3 மேட்ரிக்ஸா இருந்துச்சு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3x4 அதாவது 3/4 மேட்ரிக்ஸ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ரேங்க் வந்து எஷெலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறீங்க. ஸோ முன்னாடி பார்த்த மைனர் மெத்தட்ல வந்து 3/4க்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 3/3யா பிரிச்சு அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு, அதுக்கு வரலன்றப்ப நான் என்ன பண்றேன்? திரும்பி 2/2 எடுத்து எவ்ளோ பெரிய இடத்த வந்து அது ஆக்குபை பண்ணிருந்துச்சு. ஆனா இந்த எஷெலான் ஃபார்ம்ல இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்குனு முடிச்சிடலாம். எப்படின்றத பார்க்கலாமா? ஸோ நான் எப்பயுமே சொன்ன மாதிரி எஷெலான் ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எப்படி இருக்கணும்? 1ன்னு சொல்லி இருக்கணும். ஆனா வந்து இங்க பாருங்களேன் 0ன்னு சொல்லி இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது 1ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிருக்கிற ரோவ தூக்கிட்டு போய் அவங்க இடத்துல வந்து உட்கார வச்சிரணும். அப்படி பார்க்கிறப்ப நான் என்ன பண்றேன் நானு? ரோ நான் இதுல வந்து ரோ 1யும், ரோ 2வையும் நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அத மிஸ் பண்ணிட்டேன். இப்ப தான் பார்க்குறேன். ஆக்சுவலா வந்து நான் எடுத்ததுமே வந்து மைனர் மெத்தட்ல நான் என்ன பண்ணுவேன்? இது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்து எழுதுவேனா? ஸோ சாரி என்ன டைப் ஆஃப் ஆர்டர்ல இருக்குதுன்னு சொல்லி எழுதுவேனா? இது வந்து ஒரு 3/3 ஆர்டர்ல இருக்குது. அப்ப என்னோட ரேங்க் வந்து என்னவா இருக்கலாம்? 3 இல்லன்னா 3ய விட கம்மியா இருக்கலாம். ஸோ அப்ப வந்து லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 3ன்னு சொல்லி போடணும்ல. அதையே போட மறந்துட்டேன். ஸோ அப்படின்றப்ப அத மட்டும் வந்து கேர்ஃபுல்லா பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு மார்க் இது. ஸோ அப்ப வந்து ஏ வந்து 3/3யா இருக்குன்றப்ப வந்து என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்கலாம்? 3 இல்லன்னா 3ய விட கம்மியா இருக்கலாம் அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? அந்த 3/3ய வச்சு வந்து சால்வ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்ப வந்து இது வந்து 3/4 மேட்ரிக்ஸா? அப்ப என்ன பண்ணணும் நீங்க? 3/4ன்றப்ப வந்து என்னோடது வந்து எப்படி இருக்கணும்? ஒரே நிமிஷம். ம். அப்ப வந்து ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஏன்றதோட ஆர்டர் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் 3/4. அப்போ வந்து என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்கலாம்? ஸோ இப்ப வந்து ஆ ரோ காலம்ல வந்து இருக்கிற வேல்யூல எது மினிமமா இருக்குதோ, அதுதான் வந்து என்னோட ரேங்க் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம் அசம்ப்ஷன்ல. ஸோ அப்ப 3, 4ல எது ரொம்ப மினிமமு? 3 தான் மினிமம். அப்படின்றப்ப என்னோட ரேங்க் வந்து எப்படி இருக்கலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணணும்? எஷெலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நான் சொன்ன மாதிரியே எடுத்தது வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் வந்து 1ஆ இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி இந்த ரோ 2வையும், ரோ 1யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரோ 2ல வந்து என்ன இருக்குது?
எனக்கு வந்து 1 வச்சிருக்குது. அதனால ரோ 1 இன்டர்சேஞ்ச் ரோ 2. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்? 1 2 3 2. அடுத்து இது என்ன ஆயிடும்? 0 1 2 1. அடுத்து 3 1 1 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? திருப்பி வந்து வச்சுட்டேன். அதாவது 0வை தூக்கி கீழே வச்சுட்டேன், 1 தூக்கி மேலே வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து டயகனல் எலமெண்ட்ஸை வந்து நான் வந்து 0வா ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3/4 இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணா போதும்? இதான் வந்து உங்களோட டயகனல். இந்த இடம் இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து 0 ஆகணும். இது 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 அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அப்படின்னா இங்க வந்து நான் வந்து மாத்தி வச்சதுல வந்து என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் வந்து நான் 0 வர மாதிரி பாத்துக்கணும். நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அழகா அதுவே 0 வந்து உட்காந்துருச்சு. இந்த இவங்க 2 பேரையும் தான் மாத்த வேண்டிய வேலையே. ஸோ ஒருத்தரா மாத்துங்க. அட் அ இடத்துல 2 பேரை மாத்த முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நான் என்ன பண்றேன்? 0வா மாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்றேன். அப்படி பாக்குறப்ப ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு ரோவோட நான் என்ன பண்ணணும்? ஸ்கேலார் வேல்யூவை மல்டிபிள் பண்ணி அந்த ரோவோட நான் என்ன பண்ணணும்? தேர்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது 0 ஆயிடும். அப்படி பாக்குறப்ப அந்த 1 வச்சிருக்கிற ரோவை வந்து நீங்க என்ன பண்ணுங்க? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அதோட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? தேர்ட் ரோவை வந்து நான் வந்து டெலிட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க? மற்ற ரோவோட எலிமெண்ட்ஸை வந்து அழகா எடுத்து எழுதிடலாம். ஸோ அப்போ என்னோட ரோ 3ன்றது என்னோட ரோனே வருது. என்னோட ரேங்க் 3ன்றது எப்படி வரும்? என்னோட ரேங்க்ன்ட்டேனா ரோ ரோ 3ன்றது எப்படி வரும்? ரோ என்ன பண்ணணும்? ரோ 3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ரோ 1 R1. ஸோ அப்போ என்னோட R1 நான் என்ன பண்ணணும்? த்ரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன R1 நான் வந்து த்ரைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? 3 into 1 3 3 2s are 6 3 3s are 9 3 2s are 6. இப்போ நான் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் வந்து R3யோட நான் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ R3 என்ன இருக்குன்னு எடுத்து எழுதிக்கலாமா? 3 1 1 3. ஸோ சப்ராக்ட் பண்றப்ப இவங்க என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடுவாங்க. அப்போ சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் எடுத்து எழுதலாமா? இவங்க 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணா இது 0. அடுத்து இவங்க 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணா -5ன்னு வரும். ஏன்னா 1ல இருந்து 6 வந்து நான் சப்ராக்ட் பண்றேன்றப்ப -5 தான் வரும். அடுத்து 1ல இருந்து -9 போட்டேன்னா -8. அடுத்து 3ல இருந்து -6 பண்றேன்னா -3. இப்போ என்ன ஆயிடுச்சு? அழகா இவங்க 2 பேரும் 0 ஆயிட்டாங்க. இப்போ இவங்களை மட்டும் தான் 0 ஆக்கணும். ஸோ அப்போ வந்து மேல எந்த இடத்துல வந்து இத ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு பாக்குறப்ப எங்க 1 இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த R2வை பாத்தீங்கன்னு வைங்களேன், அதோட ஒரு 5யை மல்டிபிள் பண்ணி இந்த 2 ரோவையும் ஆட் பண்றேன் அப்படின்னா அழகா கேன்சல் ஆகி இது 0 ஆயிருமா? அப்ப அதுதான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இடம் இருக்கான்னு பாத்துக்கிறேன். இந்த இடத்துல எழுதுறேன் நான். இதை எரேஸ் கூட பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட இது ரோ 3யை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ரோ 2 ரோ 3யை வந்து என்ன பண்ண போறேன்னா செகண்ட் ரோவை வந்து 3 டைம்ஸ் ஆக்கிட்டு அதுல இருந்து சப்ராக்ட் பண்ண போறேன். அப்போ 1 2 3 2. ஃபர்ஸ்ட் ரோவை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. செகண்ட் ரோவையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அவங்க எல்லாரையும் அழகா தூக்கி போட்டுடலாம். இந்த தேர்ட் ரோவை தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இந்த தேர்ட் ரோவை நான் என்ன பண்ண போறேன்னா R3 எப்படி ஆகுது? R3 வந்து என்ன ஆகுதுன்னா R3 மைனஸ் 5 தானே? ஆமா 5 பிளஸ் பிளஸ் மைனஸ் பண்ணா அது 2 ஆட் ஆயிடும். ஸோ ஏன்னா வந்து அது வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இது வந்து +5 போட்டேன்னா தான் என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ +5 R2. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் இதில் கூட என்னன்றதை பார்க்குறேன். ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இந்த இடம் வந்து என்ன ஆயிடும்? இது வந்து 0 தான். என்ன பண்ணாலும் அது வந்து என்ன ஆயிடும்? 0 தான் ஆகும். உங்களுக்கு வேணா நான் தனியாக எடுத்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் R3 எடுத்து எழுதிக்கலாம். 0 தெரியுதா? ஸோ R3 எடுத்து எழுதிக்கலாம். 0 -5 -8 -3. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் R2வை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் R2னா R2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. அப்போ அதுவும் 0 தான். அடுத்து வந்து 1 5s are 5. அடுத்து 5 2s are 10. அடுத்து 5 5s are 5 1s are 5. இப்போ உங்க 2 பேரையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ ஆட் பண்றீங்கன்றப்ப இவங்க 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? 0 ஆயிடுவாங்க. அடுத்து -5 +5 பண்ணா அதுவும் 0 ஆயிடும். இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? எனக்கு 2ன்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்ப நான் என்ன பண்றேன்? நான் வந்து அங்க வந்து 2ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அடுத்து வந்து இவங்க 2 பேரையும் நான் வந்து ஆட் பண்றேன். எனக்கு என்ன வரும்? அதுவும் 2ன்னு சொல்லி வரும். இப்ப நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழ இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நான் வந்து 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு?
எனக்கு வந்து ரேங்க் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எஷலான் ஃபார்முக்கு வந்து மாறிடுச்சு. நான் ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நான் ரேங்க் என்ன பண்ணணும்? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதுதான் வந்து என்னோட ரேங்க். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது? இவங்களுமே வந்து நான் ஜீரோவா தான் இருக்காங்க. இவங்களும் நான் ஜீரோ, இவங்களும் நான் ஜீரோ. ஸோ அப்போ என்னோட ரேங்க் வந்து என்னது? 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கனால எனக்கு என்ன சொல்றேன் நான் 3 அப்படின்னு சொல்லி என்னோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நான் வந்து செட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரே நிமிஷம். ஸோ கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அ மினிட். ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் வந்து என்னவா இருக்குன்றத சொல்றேன் நான். 1.8 வந்து நான் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இந்த கொஸ்டின் கிடையாது. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு ஒரே நிமிஷம் நான் கொஸ்டின் என்னன்னு பார்க்குறேன். 1 1 1 1 அதுக்கப்புறம் 3 4 5 2 அண்ட் தென் வந்து 2 3 4 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணணும்? ரோ என்னன்னு இது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். யூசிங் ரோ எஷலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ரோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல வந்து 1 வச்சிருக்குது, பிரச்சனையே இல்லை. அப்போ அழகா அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து 0 ஆக்கிக்கலாம். ஸோ அப்போ எதை 0 ஆக்கணும்? இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் 0 ஆக்கணும். யாரு? இந்த 3 2 3 இவங்க எல்லாரையும் 0 ஆக்கணும். நான் வந்து உங்களுக்கு கொஸ்டினே எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம வந்து கொஸ்டின் வச்சே பார்த்துடலாம். ஆக்சுவலா இங்க என்ன வந்திருக்குது? எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 1ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஈஸியா வந்து நான் எஷலான் ஃபார்முக்கு மாத்தி என்ன பண்ணலாம்? ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். யார் யாரை வந்து இந்த இடத்துல வந்து போட்டு தள்ளி 0 ஆக்கணும்? இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிடணும்? 0வா ஆக்கிடணும். அப்ப இந்த 3யை 0 ஆக்கிடணும், 2வை 0 ஆக்கிடணும், அதுக்கப்புறம் இந்த 3யும் 0 ஆக்கிடணும். சரி, பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த 3யை வந்து நான் வந்து 0 ஆக்குறதுக்கு என்னன்னு பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஏன்னா அவங்கள வச்சுதான் வந்து நம்ம எல்லா வேலையும் பார்க்க போறோம். அவங்கள எதுவும் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ரோ 2 என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரோவோட நான் 3யை மல்டிபிள் பண்ணி செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணேன்னா 0 ஆயிரும்ல. ஸோ அப்ப என்ன பண்றேன்? R2 மைனஸ் 3R1 பண்ண போறேன். சரி, என்ன பண்ண போறேன்? R2 மைனஸ் 3R1 பண்ண போறேன். ஸோ அப்ப வந்து R2 வந்து எப்படி இருக்குது? 3 4 5 2 இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்? 3R1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆயிடும்? 3 3 3 எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. 3 3 3. ஸோ ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்ணணும்? 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இந்த மைனஸ் வந்து இவங்களுக்கு கொடுப்பேன்னா அப்ப என்ன ஆயிடும்? 3 மைனஸ் 3 0 ஆயிடும். 4 மைனஸ் 3 1 ஆயிடும். 5 மைனஸ் 3 2 ஆயிடும். இதெல்லாம் நாங்க அங்க எடுத்து எழுதணும். இது மைனஸ் 1ன்னு சொல்லி மாறிடும். இது எல்லாத்தையும் எடுத்து இங்க எழுதலாம். என்னோட R2 வந்து மாறிடுச்சு. 0 1 2 மைனஸ் 1ன்னு சொல்லி மாறிடுச்சு. இப்ப அடுத்து கீழே இருக்கிறத வந்து மாத்தணும். ஸோ அதுவும் வந்து நம்ம ஒரு இதா தான் மாத்தணும். கீழே வந்து அந்த தேர்ட் ரோல இருக்கிற 2வையும் 3யும் மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2வை மாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் 3யை மாத்திக்கலாம். ஸோ 2வை மாத்தணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம இந்த 2 வந்து நம்ம 3யை வந்து 0 ஆக்கணும், அதே மாதிரி 2வையும் 0 ஆக்க போறோம். எப்படி? R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் 3R1. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2வால மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது 0 ஆயிடும். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது? தேர்ட் ரோ 2 3 அதுக்கப்புறம் வந்து 4 0ன்னு இருக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ரோவோட 2வை வந்து மல்டிபிள் பண்ண போறேன். அது என்ன ஆயிடும்? அப்போ 2 2 2 மாறிடுமா? இப்போ நீங்க சப்ராக்ட் பண்றப்ப என்ன ஆயிடும்? மைனஸ் 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 சப்ராக்ட் பண்றேன். இப்போ இது என்ன ஆயிடும்? 2 மைனஸ் 2 0ன்னு சொல்லி மாறிடுச்சு. அது 1ன்னு சொல்லி மாறிடுச்சு. அது 2ன்னு சொல்லி மாறிடுச்சு. அடுத்து மைனஸ் 2ன்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? அடுத்து இருக்கிற இந்த 3ன்ற இடத்துல இருந்துச்சுல, இங்க வந்து 1ன்னு சொல்லி மாறிடுச்சுல, இதையும் நான் வந்து 0 ஆக்கணும். ஏன்னா இதுதான் உங்களோட டயகனல்.
அந்த டயகனல் கீழே இருக்கிற இந்த 3 எலமெண்ட்டை தான் நீங்க 0 ஆக்கணும். எல் ஃபார்ம்ல மாத்தணும். ஸோ இதை வந்து மோஸ்ட்லி எல்லாரும் எல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்றேன் நானு, அடுத்து இந்த ரோவை மட்டும் நான் வந்து என்ன பண்றேன், டிஸ்டர்ப் பண்ண போறேன். அதனால இவங்க 2 பேரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருப்பாங்க. அவங்கள எடுத்து அப்படியே எடுத்து எழுதிடலாம் அழகா. ஸோ 1 1 1 0 1 2 -1. இப்போ இந்த ரோ 3 வந்து நான் என்ன பண்ண போறேன் நானு, ரோ 2வையும் ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் சப்ராக்ட் பண்ண போறேன். ஒரே நிமிஷம். ரோ 3 மைனஸ் ரோ 3 மைனஸ் ரோ 2 பண்ண போறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இடம் 0 ஆகணும் அப்படின்னா இந்த 2 பேரையும் நான் வந்து என்ன பண்ணிடலாம், சப்ராக்ட் பண்ணி 0 ஆக்கிடலாம். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்றேன், 2 பேரும் சப்ராக்ட் பண்ண 0 0. இது ரெண்டுமே என்ன ஆயிடும், அது ஒரு 0 ஆகுது. இன்னொரு 0 வந்துருச்சுன்னா இது என்ன ஆயிடும், 0 ரோ ஆயிடும். அப்புறம் நம்பர் ஆஃப் நான் 0 வந்து என்ன ஆயிடும், இந்த 2 ரோன்னு வந்துடும். அதனால இது எங்க என்ன வருதுன்றதை வச்சுதான் ரேங்கே வந்து டிசைட் ஆகும். அப்ப அங்க என்ன இருக்குது, -2, அங்க ஒரு -1. இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -2 சப்ட்ராக்ஷன் -1. ஸோ அப்போ -2 -1 ஆகும். ஆன்சர் என்ன ஆகும், -1 வரும். இப்போ எங்க ஆன்சர் வந்து என்னது, -1 சொல்லி வந்திருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அழகா வந்து அந்த டயகனலுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் நான் 0 எத்தனை இருக்குதுன்றத கவுண்ட் பண்ணி உங்களோட ரேங்க் என்னன்றதை சொல்லிடலாம். ஸோ அப்போ எனக்கு டோட்டலா எத்தனை நான் 0 எலிமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் நான் 0 ரோஸ் வந்து எவ்வளவு இருக்குதுன்னா வந்து 3 நான் 0 ரோ இருக்குது. அப்ப என்னோட ரேங்க் வந்து என்னது, 3. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னும் இருக்குது. ஆனா அடுத்த இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சி ரிலேட்டடா. நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இதுவே பாருங்க 1 ஹவர் வந்துருச்சு. இன்னும் நான் வந்து கன்சிஸ்டன்சியோட எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா நீங்களும் ரொம்ப வந்து ட்ரெயின் ஆகி டயர்ட் ஆயிருவீங்க. அதனால நான் என்ன பண்றேன், பிரிச்சு எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்க் கூடிய எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். அடுத்து கன்சிஸ்டன்சிக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.